அருணன், இங்க ஒருபுறம் அதிமுகவுக்கு ஆபத்து சுமை என திருமாவளவன், சீமான் போன்றோர் பேசுகிறார்கள். மறுபுறம் விஜய் நிச்சயமா பாஜக கூட்டணிக்கு வரணும், அப்பதான் பாஜக கூட்டணி வலிமையாகி திமுகவை வீழ்த்த முடியும்னு பாஜக தலைவர்கள் பேசுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, முதல்ல அதிமுகவுடைய நிலைப்பாடு பற்றி என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புறேன். இப்ப அமித்ஷாவுடைய பேட்டி அந்த இரு ஏடுகளில் வந்தது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் இருப்பார், முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சா அது ஜெயிக்கணும், ஜெயிச்சா முதலமைச்சர் அதிமுகவிலிருந்து வருவார். ஆனா எடப்பாடியார் பேரை சொல்லல, முதல் அம்சம். ரெண்டாவது, அது கூட்டணி ஆட்சி தான், பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி. அப்ப பாஜகவும் பங்கு பெறுகிற ஒரு ஆட்சி அமையாதா என்ற ஒரு நப்பாசையிலே அமித்ஷா அவர்கள் கணக்கு போட்டு சில காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்ப எடப்பாடியாருடைய பேச்சு, அதனுடைய சுருக்கத்தை இப்பவும் நான் கேட்டுட்டு வர்றேன். அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று என்னுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மை. ஆனா அதுல பாஜக போன்ற கட்சிகளும் இடம்பெறும் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்று பேசியது மாதிரி தெரியல. அப்கோர்ஸ் முழு பேச்சு இன்னும் வரல, இப்பதான் பேசிட்டு இருக்கார் போல் இருக்கு. அந்த பகுதியை நான் கேட்டேன். பிரச்சனை என்னன்னா பாருங்க, முதல்ல எடப்பாடி தலைமையில தான் ஆட்சிங்கிறத பொதுவா சொன்னாங்க, அதிலேயே குழி பதிக்கிறார் அமித்ஷா. அதிமுகவில் இருந்து ஒருவர் அப்படின்னா எடப்பாடி கூட இல்லாம இருக்கலாம், நாங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம்யா அப்படிங்கிறத ஒண்ணு. ரெண்டாவது, அது இவரே விளக்க சொன்னாரு, பாஜக பங்கு பெறும் கூட்டணி ஆட்சியான இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி இடவழி விட்டு ஆட்சி சொன்னாரா இல்லைங்களா? இப்ப தெளிவுபடுத்திட்டாரு அமித்ஷா, நாங்களும் பங்கு பெறுவோம்னு. அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்காரா?